அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் POQ பார்க்குறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் காஸ் ஆஃப் 3π/5. ஸோ நமக்கு சைன் இன்வெர்ஸ்க்குள்ளே சம் வேல்யூ இருக்குது. இதனுடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸோட ரேஞ்சு -π/2 to π/2 இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூவும் நமக்கு π/2 to -π/2 to π/2க்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 33π/5 இருக்கா? இந்த 33யை 5ஓட மல்டிபிள்ஸாக எழுதிக்கலாம். அதாவது 30 + 3 பையனை எழுதிக்கலாமா? 30π/5 + 3π/5ன்னு கிடைக்கும். இந்த 30π/5 வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 6πன்னு கிடைக்குதா? இந்த 6π அப்படின்னா 3 கம்ப்ளீட் ரொட்டேஷனை வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போது இதை வந்து ஒமிட் பண்ணிக்கிட்டு நமக்கு 3π/5ன்னு மட்டும் எழுதுனா போதும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 33π 30π + 3π/5ன்னு எழுதிக்கிட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 30/5 வந்து ஒமிட் பண்ணிவிட்டு 3π/5ன்னு மட்டும் எழுதலாம். ஓகே, இப்போது இங்கே சைன் இன்வெர்ஸ் இருக்குது, இங்கே காசு இருக்குது. இங்கேயே வந்து சைனாக இருந்ததுன்னா நம்ம இதை டைரெக்டாக வந்து ஒமிட் பண்ணிவிட்டு ஆங்கிள் அப்படியே எடுத்து எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு காசு இருக்குது, ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணணும். அதே போல் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3π/5 3π/5 3 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 180/5 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 கேரி 6 டைம்ஸ். அப்போ நமக்கு 108ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போது சைன் இன்வெர்ஸோட ரேஞ்ச் வந்து -90 to +90 வரைக்கும் இருக்குது. ஆனால் நமக்கு 108 இதோட வெளியே போகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதையும் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் இந்த காசை சைனாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டா நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். சரி, ஃபஸ்ட் இந்த 108 எப்படி எழுதலாம்? 90 + 18ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 180 - 82ன்னு எழுதலாம். ரெண்டுமே நமக்கு 108 கிடைக்கும். இதில் எதை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 90 + 18 எடுக்கலாம். ஏன் அப்படின்னா முன்னாடி காசு இருக்குது, காஸ் 90 + θ -sin θ அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு சைன் வந்தால் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே காஸ் 180 - 82ன்னு எழுதணும்னா வெறும் காஸ் 82 தான் கிடைக்கும். அங்கே சைன் கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது ஒமிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், காசுக்கு பதிலாக 90 + 18 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 18 பையில் வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா பைன்றது 180/10 வந்து 18 கிடைக்குமா? 180/10. ஸோ அப்போ 5/10. அப்போது காஸ் 90 + காஸ் ஆஃப் 90 + θக்கு பதிலாக π/2 + π/10 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 90 + θ -sin θ sin π/10. ஸோ இந்த மைனஸ் இங்கே ஒரு ஃபார்முலா, sin inverse of -x is equal to -sin inverse x. ஓகேங்களா? அதுபடி இங்கே -sin inverse x இருக்கிற இடத்துல இங்கே sin π/10 இருக்குது. இப்போ இந்த sin inverse சைனும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக -π/10 நமக்கு கிடைக்க ஆன்சர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.